யோகானந்தருடைய இளமை பருவத்தில் அவர் ரொம்ப வீக்கான ஒரு பர்சனாக இருந்தார். ஆமாம். அவர் உடலில் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. என்னடா நம்ம உடம்பு இப்படி இருக்கே, எப்போவுமே வந்து ஒரு காய்ச்சலும் ஒரு டிசீஸுமாவே நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கு, நம்ம இந்த உலகத்தில் வாழணுமாங்கிற ஒரு கேள்வி கூட அவருக்கு வந்திருக்கும். அதை யோசிக்கும் போது இன்றைக்கி நீங்கள் வைப்ரண்ட்டாக இருக்கீங்க, பட் உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. நிச்சயமாக இருந்திருக்கு. எனக்கு யோகானந்தரை சொல்லும்போது என்னையா நீ என்னையே சொல்கிற மாதிரி இருக்கேயா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் நான். ஏன்னா அவர் எடை மெலிவாக இருந்தார், அவர் அடிக்கடி இந்த நுரையீரல் கோளாறுகளில் அவர் மாட்டிக்குவார்னு நான் அப்படியே தான் இருந்தேன். நான் ரொம்ப தின், ரொம்ப ஷார்ட்டு, சுவாச கோளாறுகள் இல்லாத நாளே கிடையாது. ரொம்ப 2-3 வருஷத்துலேருந்தே, நான் பிறந்த 2-3 வருஷத்துலேருந்தே பிரைமரி காம்ப்ளெக்ஸ் சைல்டாக தான் நான் வளர்ந்தேன். சளி தும்மல் இல்லாத நாட்களே இல்லை. எல்லா நாளும் சோர்வு தான். அது அப்படியே யோகானந்தர் பிரதிபலிக்கிறது மாதிரி இருந்துச்சு. என்னடா அது அப்படின்னு இருந்துச்சு. ப்ளஸ் யோகானந்தர் மட்டும் இல்லை, அந்த ஒட்டுமொத்த சுயசரிதையிலையும் யாரெல்லாம் நோயுற்றவர்கள் வந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் எனக்கு அவங்களுக்கும் அசோசியேஷன் இருந்ததாகவே எனக்கெல்லாம் எண்ணம் இருக்கும். ஒரு ஹோப் வந்திருக்கும் இல்லையா? ரொம்ப பெரிய ஹோப்.